அரசியல் நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ளவர், அரசியலை பற்றி நன்கு புரிந்து கொண்டவர். அவருக்கு இன்னொருத்தெல்லாம் அழுத்தலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. திருமாவை புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என தான் அழுத்தம் கொடுத்ததாக ஆதவ் அர்ஜுனா கூறியது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் கொடுத்துள்ளார். நீங்க கேட்குற கேள்வி தப்பான கேள்வி கேட்குறீங்க. குழப்பம்னு எதுக்கு சொல்றீங்க? அவர் சொன்னதே அழுத்தம் கொடுத்தாருன்னு சொல்றாருங்க. அப்புறம் குழப்பம்னு ஏன் சொல்றீங்க? நீங்க குழம்பு இருக்கிறீங்க. அழுத்தம் கொடுக்குறாரு சொல்றாரு. நான் அப்படி அழுத்தம் கொடுக்கல. என்ன பொறுப்பு? நான் அழுத்தம் கொடுக்கல, அவ்வளவுதான் வச்சியான். அதாவது 2001 சட்டமன்ற உறுப்பினராக மங்களூர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று திருமாவளவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்த பொழுது அவருக்கு பக்கத்து சீட்டு நான். அன்னைக்கு எனக்கு அவருக்கு நட்பு என்பதை தாண்டி ஒரு சகோதர பாசத்தோடு எங்கிட்ட பழகக்கூடியவர். எந்த காலகட்டத்திலும் சில நேரங்கள் இடைப்பட்ட காலங்களில் எதிர்முகாம் என்ற நிலை எடுத்த பொழுது கூட அவர் என்னிடம் நல்லா பேசிட்டு இருப்பார். எப்பவுமே அப்படி ஒரு நல்ல ஒரு சகோதரன், நல்ல ஒரு நட்புக்குரியவர் தான் அவர். ஆனால் அவர் என்கிட்ட பேசுறாருன்றதாலே நான் அழுத்தம் கொடுத்துற பொருள் இல்லை. அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை, அது அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ரெண்டாவது அவர் அழுத்தம் கொடுத்து அதனாலதான் இல்லை. அவரே ஒரு நல்ல ஒரு அறிவாளி, அரசியல் நல்ல தொலைநோக்கு பார்வை உள்ளவர், அரசியலை பற்றி நன்கு புரிந்து கொண்டவர். அவருக்கு இன்னொருத்தெல்லாம் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் சுயமாக எந்த முடிவு எடுப்பதற்கு அந்த அரசியல் கட்சியில் அவருக்கு உண்டு. அவர் தான் அந்த நிறுவன தலைவர். எந்த முடிவும் எடுக்கலாம் முடிய அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏவாவேலு அழுத்தம் கொடுக்குறாருன்னு சொன்னா நான் அவர்கிட்ட பழகிறதுக்கு நான் 2001 நான் பழகி கொண்டிருக்கிறேன். அதுக்காக நான் ஆதவ அர்ஜுனா கிட்ட போய் பர்மிஷனாக கேட்க முடியும். நான் அப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றத்துக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை. மோசமா இருக்கு மதுரை ஃபுல்லாவே. பல்வேறு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.